இந்த மாதிரி ஸ்டேடியத்தையே அரள விட்டு செம்ம கிராண்டா நடந்த தக் லைஃபோட ஆடியோ லான்ச்சுக்கு ராஜ்கமல் பிலிம்ஸ்ல இருந்து நம்மள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு சில்வர் பாஸ் கொடுத்திருந்தாங்க. ஏஆர் ரஹ்மான் சார் வாய்ஸோட அப்படி ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்க. அப்பா செம்மையா இருந்துச்சு. சிங்கிச்சான் பாட்டுல இருந்து அப்படியே படத்துல உள்ள எல்லா பாட்டையுமே ஸ்ருதிகாசன், பால் டப்பா இவங்க எல்லாமே லைவ் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாங்களா. அது எல்லாமே நேர்ல கேட்கறதுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அப்படியே சுகர் பேபி, த்ரிஷா, நாசர், அசோக் செல்வன், அபிராமி, ஐஸ்வர்யா, ஏஆர் ரஹ்மான் சொல்லிட்டு எல்லாருமே பேசினாங்க. அப்புறம் தலைவன் எஸ்டிஆர் வந்தாரு. தலைவனோட வைபே செம்ம வைபா இருந்துச்சு. ஆனா தலைவன் பேசினது ரொம்ப எமோஷனலா பேசிட்டாரு. ரொம்ப சீரியஸா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தோம். படத்தோட டைரக்டர் மணிரத்னம் சார் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உலக நாயகனோட என்ட்ரிக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டு விட்டு நாயகனை என்ட்ரி கொடுத்தாங்க பாருங்க. அப்பா த ரியல் நாயகன் செம்ம வைப் இருந்துச்சு. அப்படியே அரங்கத்தையே அதிர விட்டு ஸ்டைலா கூலிங் கிளாஸை கழட்டினாரு பாருங்க. அப்பா செம்ம கூஸ் பம்ஸா இருந்துச்சு. தலைவனோட பேச்சை கேட்டு செம்மையா வைப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வர ஜூன் 5 வேர்ல்டு வைட் தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்க